வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். நம்மளோட ஹம்பி ட்ராவல் விலாகில் இது 3வது வீடியோங்க. அதாவது ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹம்பி விருப்பாக்ஷா டெம்பிள் போயிருந்தோம். 2வது வீடியோ எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விட்டகல்ல, அதாவது 50 ரூபா நோட்டில் இருக்கிற தேர் அந்த இடத்துக்கு போயிருந்தோம். இப்போ எங்கே வந்திருக்கோம்னா ஆஞ்சநேயர் பிறந்த ஒரு இடத்துக்கு தாங்க வந்திருக்கோம். இதோட ஹிஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம என்னங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இந்த ஹனுமார் பிறந்த இடத்துக்கு அஞ்சனாந்திரின்னு பேர் வந்து அவரோட தாயார் இங்கே இருந்ததுனால அதனால இந்த இடத்துக்கு அஞ்சனாந்திரின்னு சொல்லிட்டு பேர் வந்திருக்குங்க. இந்த கதை வந்து வெறும் கட்டுக்கதை கிடையாதுங்க. ஏன்னா இங்கே சில விஷயங்கள் நாங்கள் பார்த்தோம். அதை வச்சு தான் நாங்களே முடிவு பண்ணோம் ஹனுமான் இங்கே பிறந்திருக்க வாய்ப்பு இருந்திருக்கலாம். ஏன்னா அந்த கதை அப்படி நம்பக்கூடிய அளவுக்கு இருந்ததுங்க. நாமும் தேர் பார்த்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு படகு சவாரி செஞ்சு வரலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ரோட்டு வழியாக வரலாம். இந்த மலைக்கு 2 வழி இருக்குங்க. முன் வழியாகவும் பின் வழியாகவும் வரலாம். முன்னாடி போனீங்கன்னா ஒரு 600 படிக்கட்டுகள் ஏற மாதிரி இருக்கும். பின்னாடி வழியாக வந்தீங்கன்னா கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். பட் ஒரு 400 படிக்கட்டுலேயே நீங்கள் ஏறி முடிச்சிடலாம். நம்ம மெயின் வழியாக ஏறினோம்னா, அதாவது எப்பொழுதும் பப்ளிக் ஏறுற வழியில்னு பார்த்தீங்கன்னா ஒரு 600 ஸ்டெப்ஸு வருதான். இது வந்துட்டு அந்த மலைக்கு பின்னாடி பேக் சைடு, ஓகேங்களா. இங்கே வந்துட்டு க்ரௌடும் இருக்காது, கொஞ்சம் ஸ்டெப்ஸு கிரிட்டிக்கலாக இருக்கும். பட் 400 ஸ்டெப்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி, அதான் எதுக்கும் பேக்லேயே வந்துடுவோம். ஏன்னா வெயில், சரியான வெயில். மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:50ங்க. எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள். வெயில் மார்ச் மாதம் அதுவும். அதனால் சரி, எல்லாம் அந்த வாட்டர் பாட்டிலு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே நம்ம ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இந்த பாருங்க, இந்த மாதிரி இடத்துல தான் ஏறணும். மேலே தெரியுது பாருங்கள், அதான் கோயில். ரொம்ப தூரம் கஷ்டப்பட்டு ஏறி வந்ததுக்கப்புறம் இன்னும் ஒரு 150 ஸ்டெப்ஸ் இருக்காங்க. அதை அப்படியே இன்னும் கொஞ்சம் ஏறிட வேண்டியதான். ஏன்னா நம்ம டாப்புக்கு போயிடலாம். என்னங்க இது, நம்ம நிறையா மலைகள் ஏறி இருக்கோம். பர்வதமலை, வெள்ளையங்கிரி, சதுரகிரின்னு. ஆனால் என்னடானா இந்த வெறும் ஒரு 300-400 ஸ்டெப்ஸ் ஏற முடியல. பிகாஸ் ஆஃப் காலைல இட்லி சாப்பிட்டோம், அவ்வளோதான். வேறு எதுவும் சாப்பிடல. அதோடையும் நல்ல உச்சி வெயில். அப்படியே கேட்டேன், உச்சி வெயில். அதனால தாங்க, வேறு சம்மர் டைமில் வெயிலும் ஜாஸ்தி தான். அதுக்காண்டியே பாதி மூச்சு வாங்குது. இங்கே பாருங்க, வயசாயிடுச்சு. நம்மால் போரையை போத்திட்டாரு. டாப்புக்கு வந்துட்டோமுங்க. அஞ்சனகிரி டெம்பிள். இங்கே தான் நம்ம ஹனுமான் பிறந்ததாக ஒரு ஐதீகம் இருக்குங்க. ஐதீகமாக என்னன்னு தெரியல, பட்டு இங்கே தான் பிறந்ததாக சொல்கிறாங்க. ஸோ அவரோட பிறந்த மலைக்கே வந்துட்டோம். இந்த மலைக்கு நீங்கள் ஒரு 600 படிக்கட்டுகள் கஷ்டப்பட்டு ஏறி வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த வியூ பாயிண்ட்டுக்கு ஒரு எல்லையே இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ ஒரு அழகுங்க. ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் எல்லாத்தையும் பார்க்கலாம். அதாவது நம்ம ஃபஸ்ட்டு வழிபடின விருப்பாக்ஷா டெம்பிள், அதுக்கப்புறம் அந்த விட்டகல்லா, அப்புறம் துங்கபத்ரா ரிவர் போகிறதையும் நீங்கள் பார்க்கலாம். இது சம்மருங்கிறதுனால இங்கேருந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு கிரீனரி கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். ஆனால் லைவில் நாங்கள் பார்க்குறதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீமாக இருந்ததுங்க. ஆக்சுவலாக இந்த மலையிலேருந்து இந்த டாப் வியூ நல்லா இருக்குங்க. டாப் வியூ அருமையாக இருக்குது. தேங்காய் பாருங்கள், தேங்காய் உடைச்சி வழிபடுற சம்பிரதாயம் வேறு லெவலில் இருக்குது போலங்க. தமிழ்நாட்டில் எப்படி சிவன் கோயில் அதிகமாக இருக்கோ அதே மாதிரி கர்நாடகாவில் நீங்கள் எங்கே பார்த்தாலும் ஆஞ்சநேயர் கோயிலை அதிகமாக பார்க்கலாம். அந்த கோயில்களுக்கெல்லாம் முன்மாதிரியான ஒரு இடம் தாங்க இந்த இடம். இந்த இடம் ராமாயண காலத்திலிருந்தே ஒரு முக்கியமான இடமாக இருந்திருக்குங்க. இந்த இடத்தோட வைப்ரேஷனாக என்னென்னு தெரியலை. இதுக்கு முன்னாடி நம்ம விசிட் பண்ண இடத்துலலாம் இல்லாத குரங்குகள் இந்த இடத்துல அதிகமாகவே இருந்ததுங்க. அந்த குரங்குகளோட வசிப்பிடமாகவும் இந்த மலை இருக்குங்க. நாங்கள் அப்படியே உள்ளே போனதுக்கப்புறம் நாங்கள் பார்த்த சிலை இப்படி தாங்க இருந்தது. நீங்கள் இப்போ எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான் அங்கே இருக்கும். அதை முடிச்சதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ராமாயணத்தை நினைவு கூறுற மாதிரி அதோட கதைகள் சம்மந்தப்பட்ட புராணங்கள், சிலைகள், அப்புறம் அந்த மிதக்கும் கற்கள்னு சொல்லுவாங்கல்ல, அது சில பேர் நம்பவே மாட்டாங்க. ஆனால் இங்கே ஒரு சாம்பிளே வச்சுருந்தாங்க. அதாவது அந்த தண்ணி தொட்டியில் ஒரு கல் மிதந்துக்கிட்டு இருக்குங்க. அதை நீங்கள் கண்கூட பார்க்கலாம். அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் எங்களாலவே இதை நம்ப முடிஞ்சது. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஹனுமாரோட தாயாரோட சிலையுமே வச்சுருந்தாங்க. அதை அப்படியே பார்த்துட்டு நாங்கள் எக்ஸிட் ஆக ஆரம்பிச்சிட்டோங்க. ஹனுமானுக்கு சொந்தமான கலரில் ஒரு ஒரிஜினலான செந்தூர் இங்கே இருக்கு பாருங்க. இந்த கையில் எடுக்கணும், அது மோதிர விரலில் உள்ள கை விரலில் எடுக்க வேண்டும். ஓகே, நமக்கு அவ்வளோவா தெரியாதுங்க. இந்த அருக்கு பாருங்கள், வேறு லெவலுங்க. எடுத்து பூசியாச்சு. இனி வெற்றி நம்மதே. உண்மையிலே ரொம்ப பசியாக இருந்தவங்க சாப்பாடு கொடுக்குறாங்க, பரவாயில்ல. நாங்கள் வாங்கிக்குவோம். ஆளுக்கு ஒரு தட்டை எடுங்க, வாங்கிக்குவோம். நீங்கள் கழிட்டு வாங்க, நான் கேமரா 2 கொடுத்துட்டு போகிறோம். நீங்கள் கழிட்டு வந்ததுக்கப்புறம் நான் இது பண்ணுறேன். சாப்பிடுங்க.
இது போதுங்க, இதை வச்சு பாதி மலையை கடந்துடலாங்க. எல்லாம் மண்டபமும் இருக்குது பாருங்கள் உட்காந்து சாப்பிட்றதுக்கு. ஆ தமிழ், நீங்கள் தமிழா? தமிழ். நாங்கள் இது ஆக்சுவலாக தமிழ்நாடு, நாங்கள் புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருநெல்வேலி, இங்கே பெங்களூரில் தான் ஒர்க் பண்ணுறோம். சரி அதனால சொல்லிட்டு அப்படியே வந்தோம். இது யூடியூப் சேனல். இன்ஸ்டாகிராம் ஷார்ட்ஸ் மாதிரி இருக்கும். ஃபுல் வீடியோ சேனல் பேர் மிஸ்டர் பி ரமேஷ். இந்த சண்டே வீடியோ வரும். நம்ம வந்து இந்த அஞ்சனாத்ரி டெம்பிளை வந்து விசிட் பண்ணி முடிச்சாச்சுங்க. பார்த்துருப்பீங்க வீடியோஸ்லாம். மலை ஏறிட்டு கொஞ்சம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அன்னதானம்லாம் சாப்பிட்டோம். இப்போ இறங்கிக்கிட்டு இருக்கோமுங்க. இறங்குறது பார்த்தீங்கன்னா ஏறுறது மாதிரி கிடையாது, ஈஸி தான். இறங்கிட்டு அடுத்து டிபி டேமுன்னு சொல்லிட்டு இருக்காங்க, அதாவது சுங்கபத்ராவோட டேமு அது இருக்கான். அது என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அப்படியே விசிட் பண்ணிட்டு டேரெக்டாக நம்ம ஹோமுக்கு கார் எடுக்கிறோமுங்க. அவ்வளோதாங்க, இதான் அப்போதைக்கு பிளானு. இல்லை இடையில கூட பிளான் மாறலாம், என்ன ஏதுன்னு பார்ப்போம். ஆக்சுவலாக நம்ம வந்துட்டு அந்த டிபி டேம் வந்து போகலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருந்துச்சுங்க. சரி பார்த்தீங்கன்னா அது போயிட்டு மறுபடியும் இங்கே 2 hours பெல்லாரி வந்துட்டு அந்த பைபாஸில் ஏறுறதுக்கு ரொம்பவே டிலே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஏர்லியராக வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் அந்த இடத்த ஸ்கிப் பண்ணியாச்சு. இப்போ டேரெக்டாக வந்து வீட்டுக்கு தாங்க போய்கிட்டு இருக்கோம். இப்போ வீட்டுக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 6 hours ட்ராவலு. இப்போ மணி பார்த்தீங்கன்னா 5:30. ஒரு 6 hours நம்ம வந்து வீட்டுக்கு ரீச் ஆகிடலாம். வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கும். நல்லா புது இடங்கள், புதுவிதமான ஹிஸ்டாரிக்கல் பிளேஸு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அற்புதமான இருந்துச்சு. நாங்களுமே புதுசாக நல்லா என்ஜாய் பண்ணோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கும் மாதிரி பாய்.